ஹலோ வணக்கம். இன்றைக்கி வறுத்து அரைச்ச வெங்காய சட்னியை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த சட்னி தான் செஞ்சேன். இட்லியும் காலி ஆகிடுச்சி, சட்னியும் காலி ஆகிடுச்சி. பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோன்னா வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி சட்னி கொடுத்தா அவங்களுக்கும் போர் அடிச்சிடும். இன்றைக்கி இட்லி தோசை வழக்கமான வெங்காய சட்னியா கார சட்னியா அப்படிங்கிற மாதிரி போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாமா? அடுப்பில் ஒரு வானல் சூடானதும் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன். இது மீடியமான காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. பட்டை மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அது கூட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வரணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட தேங்காய் கீனி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயும் ஓரளவு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப புளி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கணும். ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மீடியமாக வதக்குனாலே போதும். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கணும். இதில் வேர்க்கடலை, வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்றதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தேங்காயும் சேர்த்துருக்கோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கணும். தாளிப்பு பார்த்துடலாம். அதே வானல் சூடானதும் கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நைஸாக இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம அந்த தாளிப்பு கூட சேர்த்துடணும். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா இது கூட கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் சட்னி மிக்சியில் ஓட்டுறப்ப உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வதக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லி தோசை செஞ்சு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.